ரொம்ப நல்லா இருக்குல்ல? பிரமாதமா செஞ்ச. நான் அந்த கருப்பு அண்ணன் மாதிரி ஆடி இருக்கணும். அதுதான் என் பொண்ணு. யூஹூ யாஹூ. பிரமாதமா ஆடினீங்க நீங்க. கண்டிப்பா நாம யாரும் தாண்டி போகல. இன்னைக்கு ராத்திரி ஷோவுக்காக கவனமா இருந்தோம். அதனால இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. என்ன டிலன்? நல்லாவா? நீ ரொம்ப சரியா செஞ்ச டிலன். நிஜமா? நான் நினைச்சதை விட இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம அந்த மில்க் மேட் நடனத்தை ஆடலாம். பசுவ கீழே தள்ளுங்க. எலிய வாலி எங்க இருக்கு? நீயே பாரு. யாரையும் கவனிக்காம ஆடு. ஏன்னா உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, பசுவை தவிர. சும்மா காலை வெட்டி ஆடினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. குட். இது ஒண்ணும் சரியில்லை. அவ என்ன செய்யறா ஒன்னும் புரியல. ரொம்ப பிரமாதம். இதெல்லாம் அவளை பெரிய பிரச்சனையில கொண்டு விட போகுது. நிறுத்துங்க, மியூசிக்க நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்போ அது நீயா கிறிஸ்டின்? என்ன? மிஸ் ஃபாரடே, நாம இந்த நடனத்துக்கு இந்த மாதிரி ஒத்திக்க பாக்கலையே. ஐம் சாரி, நானா அப்படி நினைக்கல. ராத்திரி இன்டர்நேஷனல் பேலே ஸ்கவுட்ஸோட பார்வையில வரணுங்கிறது தான் உன் லட்சியமா? ஆமா மேடம். அப்ப நான் சொல்லி கொடுத்தபடியே நீ கண்டிப்பா நடனம் ஆடணும், தெரியுமா? ஓ, இது என் ரிஹர்சல் நேரத்தை வீணடிக்குது. நிறைய பொண்ணுங்களை அவங்க ஐடியா படி ஆடி பாத்திருக்கேன். ஆனா அந்த மாதிரி செஞ்ச யாருமே சரியா முடிச்சதில்ல. மேடம் நதாஷா, நான் மனசு நோக்கடிக்க விரும்பல. நான் இசையில அப்படியே லயிச்சு போயிடுறேன். அப்புறம் என் கால்கள் தன்னால நடனம் ஆடுது. எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு மிஸ் ஃபாரடே பிடிச்சா உன் மனசுபடி ஆடலாம். ஆனா எந்த பலனும் இல்ல. எனக்கு புரியுது மேடம். நீ ஒரு நல்ல டான்சர். நான் சொல்றபடி செஞ்சா நீ இன்னொரு தாரா ஆகலாம். அதுதானே உனக்கு வேணுங்கிற? ஆமா மேடம். எல்லாரும் அஞ்சுக்கு வாங்க.